நவம்பர் 30 டிட்வா புயல்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருவள்ளூர் லொக்கேஷனுக்கு ரெட் அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எங்களுக்கு திருவள்ளூரில் ஒரு புக்கிங் இருந்துச்சு அன்னைக்கு. ரொம்ப பயத்தோடு தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போனோம். பட் ஆனால் லொக்கேஷன் கிட்ட போக போக கிளைமேட் ரொம்பவே நார்மலாக தான் இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் தான், மழை வரும்னு சொல்லப்போ வராதுல்ல, அது மாதிரி தான் அன்றைக்கும் இருந்துச்சு. மீட் மை கிளைண்ட் ஆஷா மேம். ஸோ ஆஷா மேம் இல்லைனா நாங்கள் இந்த ஒரு மேக்கப் முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்போம். பிகாஸ் மண்டபம்லேருந்து நாங்கள் ஸ்டே பண்ணுற ரூமுக்கு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர்ஸ். ஆஷா மேம் ஸ்டே இருக்கிறது வந்து ஹோட்டலில், ஆஷா மேமோட மதுரையில் இருக்கிறது வந்து மண்டபத்தில். ஸோ 2 பேருக்குமே ஈவினிங் அண்ட் மார்னிங் மேக்கப் பண்ணோம் அப்படின்றதுனால ஒரு தடவையும் நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது வில்லேஜ் அப்படின்றதுனால அங்கே ஓலா ஊபர்னு சொல்லி எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. நம்ம மண்டபம்லேருந்து ஹோட்டலுக்கு வரணும் அப்படின்னா 400, ஹோட்டல்லேருந்து மண்டபம் போகணுன்னா அகெயின் ஒரு 400 பே பண்ணி தான் போகணும். ஸோ எல்லா எக்ஸ்பென்சிவுமே ஆஷா மேம் தான் எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் நான் சொல்வேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிரதர் இன்லாக்கு தான் வந்து மேரேஜ். ஸோ அதுக்காக ஈவினிங் ரிசப்ஷன், மார்னிங் முகூர்த்தம் 2த்துக்கான மேக்கப் நம்மக்கிட்ட புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட கன்சர்ன் எல்லாமே நாங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருந்தோம். அண்ட் உங்களுக்கும் மேக்கப் சர்வீஸ் ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ரிஃபாஸ் பியூட்டி மேக்கர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட பேக்கேஜ் ஜஸ்ட் 3,999 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு லுக் வந்து இயர்லி மார்னிங் முகூர்த்தம் லுக்கு. ஸோ அது முடிச்சுட்டு அங்கேருந்து எங்களை அகெயின் பிக் பண்ணி மண்டபமில் ட்ராப் பண்ணாங்க. ஸோ அங்கே போய் அவங்க மதுரையிலாக்கான ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் மண்டபமில் இருந்து ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். பிகாஸ் அவங்களோட சிஸ்டருக்கு ஹேர் டூ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து ஹேர் டூ கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு ஸோ எங்களோட திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எப்போது சொல்கிற மாதிரி தான் ரமணன் சார் வந்து ஒரு டைமில் மழை வரும்னு சொன்னால் வராதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இந்த தடவை நாங்கள் மழை வரும்னு நினச்சோம். ஆனால் அன்றைக்கி வரலை. வராதுன்னு நினச்ச அன்றைக்கி தான் மழை வந்துச்சு. மழையோடு நாங்களும் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம்.